ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பச்சை பயிர் தோசை ஊற்ற போகிறோம். அதுக்கு பச்சை பயிர் 1 கப்பு, 3/4 கப் புழுங்கலரிசி, 1/4 கப் பச்சரிசி. இதை ஒரு 5 hours ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பிறகு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டரில் தான் மாவு அரைப்பேன். மிக்சியில் அரைக்கிற பழக்கம் எனக்கு கொஞ்சம் கிடையாது. நல்லா நெய்ஸாக வர்ற அளவுக்கு நல்லா மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு நல்லா நெய்ஸாக இருந்தால் தான் நல்லா மொறுமொறுன்னு தோசை வரும். இப்போ பாருங்கள், நல்லா நெய்ஸாக மாவு அரைச்சாச்சு. இந்த மாவு ரொம்ப நேரம் புளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 1 hour வெளியில் இருந்தாலே போதும். தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டேன். பாருங்கள், நல்லா நெய்ஸாக நல்லா வந்திருக்கும். இதுக்கு நல்லா சாரமாக ஒரு கார சட்னி அரைச்சா நல்லாயிருக்கும். அதனால நான் கார சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணியிருக்கேன். எங்களுடைய காலை டிஃபன் ஹெல்த்தியான டிஃபனாக முடிஞ்சிருச்சு.